மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இந்த கான்ஸ்டன்ட் நிகழ்ச்சி மூலமாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த மூன்றாவது காலங்களில் முதல் பாடத்துக்களாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். முதல் பாடத்துக்களை கடந்து செல்வதற்கு முன்பதாக யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை வீற்றிருக்கு பூமி மண்மக்கள் அதிகங்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்பின் பரவதாசப்பா, நல்ல ஒரு நாளை கொடுத்த கிருப்பைக்காக நன்றி செய்வோம். நல்ல ஒரு நாளில் நாங்கள் படிக்க போகிற பாடல்கள் ஒவ்வொன்றுக்காக செய்வோம். அந்த பாடங்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றையும் எங்களுடைய மனதில் அபியாசித்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்காக நீர் எங்களோடு இருந்து வளர்த்துங்க. இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இந்த நாளில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்ற நபர்களாக நாங்கள் இங்கிருந்து கடந்து சென்று நீர் எங்களோடு இருந்து வளர்க்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வாரம் முதல் பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் நானா இந்த பாடத்தின் தலைப்பின் கீழாக நம்ம பாடங்களை படிக்க போகிறோம். இந்த பாடத்துக்குள்ள மனப்பாட வசனம் எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நம்ம இந்த முதல் பாடத்தோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியுடைய அழைப்பை குறித்து தான் நம்ம இந்த முதல் பாடங்களை பார்க்க போகிறோம். முதலாவது யார் இந்த எரேமியான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அந்த யூத ஜனங்களுக்கு சொல்லி அறிவுறுத்தி, நீங்கள் பண்ணுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் தவறானது, உங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, அந்த யூத ஜனங்களை தங்களுடைய பக்கத்து தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ராஜாக்களும் அந்த யூத நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே அடிமைப்படுத்தி கொண்டு போயிருந்தாங்க. ஆண்டவர் எரேமியா மூலமாக சொன்ன ஒவ்வொரு காரியங்களையுமே அந்த யூத ஜனங்கள் கடைபிடிக்காதனால அந்த அண்டை நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அவங்களுடைய சொந்த தேசங்களுக்கு அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அந்த யூத ஜனங்கள் முதலாவது கடைபிடிக்கவில்லை. எரேமியாவோட அழைப்பு முதலாவது எப்படிப்பட்ட ஒரு அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையிலிருந்து நாம் பார்த்தோமாயே அவருடைய அழைப்பு ரொம்ப ஒரு அச்சுறுத்தமான ஒரு அழைப்பாக இந்த எரேமியாவோட அழைப்பு காணப்பட்டது. முதலாவது அவர் செய்ய போகிற வேலை என்ன ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற வேலையின் மூலமாக செய்கிற வேலையின் மூலமாக அவரை 4 பேர் நல்ல ஒரு விதமாக பாராட்டுவார்கள் என்று ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்லலை. எரேமியாவோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அநேக பாடுகள் அநேக கஷ்டங்களை அவர் படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. தன்னுடைய வாலிப பிராயத்தில் ஆண்டவர் இந்த எரேமியாவை அழைக்கும் போது, என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எரேமியாவோட மனதில் ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவர் அழைத்தாரு, அந்த அழைப்புக்கு ஏற்ற நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த எரேமியாவோட மனதில் எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எரேமியா ஆண்டவரிடம் ஒரு மறுப்பு ஒன்று தெரிவிக்கிறார். என்ன ஒரு மறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பை இந்த எரேமியா ஆண்டவருடைய பாதத்தில் முறையிடுகிறார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் எரேமியா கிட்ட நினைப்பூட்டுகிற ஒரு விஷயம் தான் நம்ம ஏற்கனவே வாசிச்ச எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்த்தது போல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை பார்க்கலாம். அந்த ஒரு வாக்கு தான் ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்றாரு. நம்ம அனைவருடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் இந்த எரேமியாவோட வாழ்க்கையை முன்குறித்திருந்தாரோ, அதே போல நம்மில் அனைவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கான ஒரு காரியத்தை முன்னதாகவே முன்குறித்திருக்கிறார். இந்த பாடத்தின் மூலமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். எப்படி ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். அந்த உருவாக்குதலின் காரணத்தை தான் நம்ம இன்றைய நாளில் பாடங்களாக படிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அறிவுறுத்துகிறாரு. என்ன ஒரு முக்கியமான காரியத்தை அறிவுறுத்துகிறான்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சீசர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை பின்பற்றி வருவதனால் இந்த உலகத்துல அநேக பாடுகளையும் அநேக கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய சீசர்களுக்கு இயேசு ஒரு அறிவுரையை கொடுக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் தேடி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன ஒரு அறிவுரையை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தனோ அதே போல நீங்களும் இந்த உலகத்துல வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை அவருடைய சீசர்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குற ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு அனுபவம்.
ஆண்டவரிடத்துல நீங்கள் நானும் வாழ்ற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஆனால் அதே வாழ்க்கை அநேக நபர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையாக வந்து அநேக நபர்களுக்கு வந்து மாறி விடுகிறது. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அப்படி என்ன ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களை வந்து ஆண்டவருடைய வழியில நம்ம சேர்த்துக் கொள்ளணும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே சோர்வுகளை ஏற்படுத்தக்கூடாது, சோர்வுகளை உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புக்கு ஏற்றபடி அவருடைய சித்தத்துக்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் விசுவாசத்தோடு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் யோசிக்காதபடி ஆண்டவருடைய வழியில நாம் நடப்பதற்கு வந்து அது ஒரு கருவியாக காணப்படும். இந்த பாடத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு கதையை வந்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இரண்டாவது உலகப் போர் காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்துல யூதர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமைகளாக கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் வந்து கொல்லப்படுகிற ஒரு அனுபவம். அந்த வழியாக ஒரு ரயில் ஒன்று வருகிறது. அந்த ரயிலில் உள்ள பெட்டிகள்ல இருந்து குறிப்பாக ஒரு பெட்டிகள்ல இருந்து ஒரு சில நபர்கள் வந்து கீழே இறங்கி வருவதை வந்து பார்க்க முடிகிறது. இறங்கும் போது அந்த ரயில் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்த கைதிகள்ல யார் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, யார் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்த கைதிகளை 2 வரிசைகளாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்த அதிகாரிகள் வந்து 2 வரிசைகளாக பிரித்து கொண்டு இருக்கும்போது அந்த தகப்பனார் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பம் வந்து ஒரு ஒரு குழப்பத்தோட என்னுடைய குடும்பம் என்னுடைய மகன்களை விட்டு நான் வந்து பிரிய போகிற ஒரு பயத்தோடு அந்த தகப்பனார் வந்து காத்து கொண்டு இருக்கிறார். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வம்ச வழியில் வாழ்ந்த ஒரு குடும்பமாக காணப்படுது. அந்த தகப்பனாருக்கு தன்னுடைய மகனை வந்து நான் மறுபடியும் அவனை பார்க்க மாட்டேன் என்ற ஒரு கேள்வி வந்து தன்னுடைய தகப்பனாருடைய மனதில் வந்து எழுப்பி கொண்டே இருந்தது. அந்த தகப்பனார் உடனே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை அரவணைத்து பக்கத்துல வந்து அவர்கள் 2 பேரும் முழங்கால் படையிட்டு அந்த தகப்பனார் தன்னுடைய மகனை கூட்டி அரவணைத்து அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா மைக்கேல் நீ ஒரு காரியத்தை அவனுடைய மனதில் எப்பவும் நினைவு வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஒரு காரியத்தை தகப்பனார் தன்னுடைய அந்த மகன் சொல்றாரு பார்த்தீங்கன்னா மைக்கேல் நீ ரொம்ப ஒரு விசேஷமானவன், நீ ராஜ வம்ச வழியில பிறந்த ஒரு மகன், அதை நீ எப்போதுமே உன்னுடைய வாழ்வில வந்து நினைவு வைத்துக்கொள் என்று தன்னுடைய தகப்பன் வந்து அந்த மைக்கேல் என்கிற மகன் இடத்துல சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது. தகப்பனும் மகனும் 2 பகுதிகளாக இந்த இடத்துல வந்து பிரிக்கப்படுகிறாங்க. அந்த கேம்போட ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் வந்து கொண்டு போறதுனால அவர்கள் இருவரும் மறுபடியும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்கேலுக்கு தெரிய வருகிறது தன்னுடைய தகப்பனார் அந்த கேஸ் ஜாம்ல வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த கைதிகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் மைக்கேலுடைய மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நான் தனிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையை வந்து அந்த மைக்கேல் வந்து உருவாக்கி கொள்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவருடைய காதுகள்ல அந்த மைக்கேல் என்கிறவருடைய காதுகள்ல ஒரே ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒழித்து கொண்டிருக்கு. அப்படி என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனார் அந்த மைக்கேல் இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அந்த மைக்கேலுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டியான ஒரு வாழ்க்கையா வந்து மாறுது. அப்படி என்ன ஒரு வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா நீ ராஜாவினுடைய மகன். இந்த இடத்துல மைக்கேல் வந்து ஒரு முடிவு பண்றாரு. என்ன ஒரு முடிவு பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நான் ஒரு ராஜாவின் மகன் என்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டு தான் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றிலும் நான் ராஜாவினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் வந்து செய்கிறாரு. இந்த கதையை நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த கதையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இந்த சம்பவத்தின் மூலமாக ஏதாவது நம்மளுக்கு ஞாபகம் வருகிறதா? நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கின ராஜாவினுடைய மகன்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வம்சாவளியில் உள்ள ஒரு நபர்களாக காணப்படுகிறோம். இதை தெளிவாக வேதாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் வந்து நமக்கு வந்து அருமையாக வந்து விளக்குகிறது. இதுல என்ன ஒரு பாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய வீட்டை சேர்ந்த ஒரு நபர்களாக இந்த இடத்துல வந்து வேதாகம் வந்து அருமையாக வந்து கூறுகிறது. இது என்ன ஒரு அழகான ஒரு அழைப்பு வந்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காருன்னா நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு.
எபேசியர் 3வது அதிகாரம் 14-15 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, பரலோகமும் பூலோகமும் ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தது என்று வேதாகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி அந்த மைக்கேல் நான் ஒரு ராஜாவுடைய மகன் என்று உணர்ந்து தன்னுடைய வாழ்வில் முன்னேறி சென்றானோ, அதே போல நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்தின் அரசனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்களும் நானும் ஒரு காலமும் மறந்து விடக்கூடாது. வேதாகமத்துல யாத்ராகமத்துல 3வது அதிகாரமும் 4வது அதிகாரத்தை வாசித்தோம்னா இந்த இடத்துல யாரோட அழைப்பை சுட்டி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய அழைப்பை இந்த இடத்துல வேதாகமம் நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகிறது. எரேமியா 1வது அதிகாரத்துல எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்த ஒரு அழைப்பை நம்ம பார்க்கலாம். அதே போல ஏசாயா 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அழைப்பை நம்ம பார்க்கலாம். இந்த 3 தீர்க்கதரிசிகளும் என்ன ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் முன் குறித்து வைத்திருந்தார். இந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக சவால்களை சந்தித்த நபர்களாக இந்த 3 நபர்கள் காணப்படுறாங்க. நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தாங்க. ஆனா இந்த 3 நபர்களுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு மையக்கருத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக நின்றார்கள் என்பதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த அழைப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்தாரு என்று சொன்னா நீங்களும் நானும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வோமா? வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசேயை அழைக்கும் போது மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேன், எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைக்கிறாரு. அதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் ஒரு அசுத்த உதடுள்ள ஒரு நபரா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரத்துல ஒரு சாக்கு சொல்றாங்க. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியிடமும் அழைக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரத்துல என்ன ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, நான் ஒரு சிறு பையனா இருக்கிறேன், என்னால உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல இந்த 3 நபர்களும் ஒரு சின்ன சாக்குகளை இந்த இடத்துல சொல்லுகிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அநேக நபர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களுடைய தேர்வு வழிகளும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தேர்வு வழிகளாக காணப்படுகிறது. நாம் வேதாகமத்துல பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய அழைப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவீது கொடுக்குறாரு. தன்னுடைய குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு நபர், தன்னுடைய சகோதரர்களால் ஒதுக்கப்பட்ட நபர், தன்னுடைய குடும்பத்தில் கடைசியாக பிறந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா சாமுவேல் மூலமாக இந்த தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்திலேருந்து எஸ்தர் ராஜஸ்திரியை சொல்லலாம். அப்படி என்ன இந்த எஸ்தர் ராஜஸ்திரி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் கூட சேர்ந்து தன்னுடைய ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாவை போய் பார்க்கிற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே அநேக நேரங்கள் நம்ம வேதாகமத்தில் வாசிச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேதாகம் நம்மளுக்கு ஒரு காரியத்தை மிகவும் ஒரு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீரர்களும் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைப்பு கொடுக்கும் போது அவர்களுடைய வாழ்வை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வீரர்களாக அவர்கள் யாரும் காணப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அடையாளத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் என்னால் எனக்கு இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரங்களில் நினைத்து கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட உங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் தான் ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். ஏன் இன்னும் பார்க்கலாம்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், என்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா எலன் ஜி ஒயிட் மேயரோட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும்போது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக காணப்பட்டாங்கன்னா ஒரு சிறிய ஒரு பெண்மணியாக காணப்பட்டாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான கல்வி தகுதி இல்லை. அவர்களுடைய சரீரத்தில் அநேக பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் ஆண்டவர் இந்த இடத்துல எலன் ஜி ஒயிட் மேயர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்போ எலன் ஜி ஒயிட் மேயர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபராக காணப்படுகிறேன். என்னுடைய உடல் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய மன ரீதியாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை எலன் ஜி ஒயிட் மேயர் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. இதை அவருடைய புஸ்தகத்துல ஏர்லியர் எபிசோட் என்கிற ஒரு புஸ்தகத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பதில் என்ன ஒரு பதில்னு பார்த்தீங்கன்னா,
நான் உனக்கு காண்பித்ததை நீ மற்றவர்களிடம் சொல் என்பது மட்டும்தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஈஜோலியங்களை பார்த்து சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள அநேக பேர் நினைச்சு கொண்டே இருப்போம். ஆனால் அவருக்கு மூலமாக தான் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவருடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அழைப்பாக இருக்கலாம். அந்த அழைப்பு பெரிய ஒரு அழைப்பாக இருக்கிறதுனால தான் அவர் அந்த அழைப்பு ஏற்ற ஒரு நபரை வந்து தெரிந்து கொண்டு அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு வல்லமையை வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் நம்முடைய சுய பலத்தின் மேல சாயாம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் அவருடைய பலத்தினால நம்ம இடைக்கட்ட வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எரேமியாவை வந்து ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ஆனா எரேமியாவுக்கு தெரியும் ஆண்டவர் அழைத்த ஒரு காரியம் லேசான காரியமா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எரேமியா வந்து அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எரேமியா ஒரு சாக்கு சொல்றாரு. என்ன ஒரு சாக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் அனுபவம் இல்லாதவன், நான் வயதுல வந்து மிகவும் சிறிய ஒரு நபராக காணப்படுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல வந்து ஒரு சாக்கு சொல்றாரு இந்த எரேமியா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு கரம் இந்த எரேமியா மேல இருந்ததுனால எரேமியா என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக பெரிய ஒரு நபராக வந்து இந்த இடத்துல மாறுகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு அனுபவம். எரேமியா இந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வல்லமையான ஒரு நபராக மாறுகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு அனுபவம். ஆனா இந்திய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக சவால்களை வந்து வைத்திருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் எரேமியாவை பிறப்பதற்கு முன்னதாக அறிந்திருந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் என்பதை வந்து காண முடிகிறது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்துல நம்ம சுயமா முடிவெடுக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை என்று கிடையாது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவர் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்மளால நடப்போம் என்றால் அநேக பெரிய பெரிய காரியங்களை வந்து நம்மளால சாதிக்க முடியும். எப்படி எரேமியா வந்து அநேக பாடங்கள் உள்ள ஒரு நபராக வேதாந்தத்தில் காணப்படுவாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய ஒரு பாடான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்ற காரியங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான காரியங்களாக இல்லை. ஆனா அந்த காரியங்கள் ஒரு நீண்ட பயணத்துல மிகவும் ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்முடைய பார்வைக்கு மேலாக ஆண்டவருடைய பார்வை இருக்கிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத மக்களை வந்து ஆண்டவர் வந்து தெரிவு செய்கிறார். உலகத்தின் தாழ்வான இடத்திலிருந்து எடுத்து ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஒரு சராசரி ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவர் நமக்கு வைத்திருக்க சவால்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் மேல நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை முழுமையாக வைத்து நம்முடைய விசுவாச பாதையை வந்து தொடருவோம். தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்று மாறாத அன்பின் பரமதாசப்பா, நல்ல ஒரு நாளில் நாங்கள் படித்த பாடங்கள் ஒன்றுக்காக செய்கிறோம். நாங்கள் வேதாந்தத்தில் பார்த்தது போல ஏசாயா, எரேமியா, தாவீது என்கிற ஒவ்வொரு நபர்களையும் அழைத்த தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்த கிருபைக்காக நன்றி செய்வோம். எங்களுடைய அழைப்புகளையும் அவர்களுடைய அழைப்புகளில் அநேக சாக்குப்போக்குகள் சொன்ன போல ஆண்டவர் எங்களை நீர் அழைத்திருக்கும் போது நாங்கள் அநேக நேரங்களில் சாக்குப்போக்குகள் சொல்லாதபடி எங்களால் ஏற்ற ஊழியத்தை நாங்களும் உமக்காக செய்வோம் என்ற ஒரு முயற்சிகளை எடுக்கிறதுக்காக நீர் எங்களோடு இந்த வருடத்துங்க. இதை கேட்டு ஒவ்வொருடைய உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவருடைய உள்ளங்களில் இருந்து வழிநடத்துங்க. அவர்களும் இந்த சத்தியங்களை அடுத்த நபர்கள் இடத்துல பகிர்ந்து சொல்வதற்கு ஒரு கரம் அவர்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.